அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கங்கள். என் பெயர் கௌதம ஜோதிகர். நான் திருப்பத்தூரில் வசித்து வருகிறேன். நான் ஒரு 15 வருடமாக அந்த ஜோதிட ஆராய்ச்சி பணியிலும் ஜோதிடம் பார்த்துள்ளேன். என்னிடம் சுமார் 10,000 பேருக்கு மேல் ஜாதகம் பார்க்க வந்திருக்காங்க. இதில் எல்லாமே இந்த செவ்வாய் தோஷத்தை பற்றிய பெருமளவு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. எல்லோரும் அவங்க கேட்டதுனால நான் செவ்வாய் தோஷத்தை மட்டும் பற்றிய ஒரு வீடியோ போடலான்னு நான் முடிவு செஞ்சேன். அப்படி இருக்கும்போது செவ்வாய் தோஷத்தை பற்றி நிறைய தப்பாக அவங்க பார்த்துட்டு அதுக்கு சரியான கணிப்பு யாருக்கும் கிடைக்காததுனால நான் செவ்வாய் தோஷத்தை பற்றி என்னுடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நான் போகிறேன். ஃபஸ்ட்டு செவ்வாய் தோஷம்னா என்ன? செவ்வாய்னா அங்காரகன், அதாவது நம்முடைய நவகிரகங்களில் செவ்வாய் கொஞ்சம் வீரியமிக்கவன். ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் ஆட்சியோ உச்சமோ இருந்தால் அவன் மிகப்பெரிய தலைவனாகவும் மிகப்பெரிய தளபதியாகவும் 4 பேருக்கு தலைவனாகவும் இருக்கும். அப்போ இப்போ செவ்வாய் தோஷனவ வீரம், அறிவு, விவேகம், தைரியம், அதே மாதிரி மலை பகுந்த மலை போன்ற தோல் உடையவன், அதே மாதிரி இது மிகப்பெரிய திறமசாலி என்றெல்லாம் சொல்லலாம். இப்போ செவ்வாய் தோஷம்னா என்ன? இப்போ செவ்வாய் தோஷம்னா ஒரு ராசி கட்டத்தில் ஒரு ராசி அந்த பிறந்துடைய இது ராசி கட்டத்தில் லக்னத்திற்கு 2, 4, 7, 8, 12, அதாவது இது ஒரு ராசி கட்டத்தில் லா அப்படின்னு எங்கே குறிச்சிருக்காங்களோ அங்கேருந்து 2, 4, 7, 8, 12, அதாவது ஒவ்வொரு கட்டமாக இயங்கிடும். அதில் 2ல் செவ்வாய், 4ல் செவ்வாய், 7ல் செவ்வாய், 8ல் செவ்வாய், 12ல் செவ்வாய் இருந்தால் இது செவ்வாய் தோஷம். அது எப்படி இருக்கும்? செவ்வாய் தனித்து இருக்கணும், கூட எந்த கிரகங்களும் சேர்ந்திருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் செவ்வாய் தோஷம். திரும்பவும் சொல்கிறேன் பாருங்க. லக்னத்திற்கு 2, 4, 7, 8, 12, அதாவது லா என்ற எழுத்திலிருந்து நம்ம அப்படியே ஒவ்வொரு கட்டமாக என்னென்னா 2வது கட்டம், 4வது கட்டம், 7வது கட்டம், 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 2ல் இருக்க செவ்வாய், 4ல் செவ்வாய், 5, 6, 7ல் செவ்வாய், திரும்பவும் 8ல் செவ்வாய், அப்புறம் 12ல் செவ்வாய். இது மாதிரி லக்னத்திலேருந்து 2, 4 பாருங்கள், 2, 4, 7, 8, 12 பாருங்கள். 1, 2, 2, 3, 4, 5, 6, 7, 8. இது மாதிரி லக்னத்துக்கு 4, 7, 8, 12 செவ்வாய் இருக்கணும். செவ்வாய் எப்படி இருக்கணும்? தனிச்சு நிற்கணும். அதாவது செவ்வாய் கூட அசுப கிரகங்களோ சுப கிரகங்களோ சேர்ந்துருக்கக்கூடாது. அதாவது செவ்வாயோட சூரியன் இருக்கிறது, சந்திரன் இருக்கிறது, அதே மாதிரி புதன் இருக்கிறது, குரு இருக்கிறது, சுக்கிரன் இருக்குது, இது மாதிரி இருக்கக்கூடாது. செவ்வாய் தனித்து இருந்தால் மட்டும்தான் செவ்வாய் தோஷம். இது கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சரி, அதுக்கப்புறமா செவ்வாய் தோஷத்தில் இந்த 2, 4, 7, 8, 12 ஏதோ ஒரு இடத்துல செவ்வாய் இருக்குது. ஆனால் செவ்வாயானது இது போல் ஆட்சி வீடு, உச்ச வீடு, அதாவது இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கே இருக்குன்னு வச்சியா, இந்த லக்னத்துக்கு 4ல் செவ்வாய் இருக்குது. ஆனால் 4ல் செவ்வாய் மகர ராசியில் உச்சம் பெற்று இருக்கின்றது. அதாவது அது கண்டிப்பாக செவ்வாய் தோஷம் ஆகாது. எல்லாம் புரிஞ்சுக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு செவ்வாய் 2, 4, 7, 8, 12ல் தனிச்சு நிற்கணும். சரி, அப்படி தனிச்சு நிற்கிது. ஆனால் இதில் மகரத்தில் செவ்வாய் உச்சம், அதே மாதிரி 5, 6, 7, அதே மாதிரி 7ல் செவ்வாய் இருக்குது பாருங்கள். இது 7ல் செவ்வாய் ஆட்சி. அப்போ ஒரு ராசி கட்டத்தில் செவ்வாயானது உச்சமோ ஆட்சியோ இல்லை நீச்சமோ இருந்தது. அதாவது இங்கே பாருங்கள், அது 10ல் செவ்வாய் இருக்குது. இங்கே செவ்வாய் கடகத்தில் நீச்சத்தில் இருக்குது. அதே மாதிரி இப்போ 2ல் செவ்வாய் விருச்சிகத்தில் இருக்குது. ஏன்னா விருச்சிகத்தில் செவ்வாய் ஆட்சி, அதே மாதிரி மேசத்திலும் செவ்வாய் ஆட்சி. அப்போ ஒரு செவ்வாயானது அது 2, 4, 7, 8, 12 இருந்தாலும் ஆட்சி வீடாகும். அதாவது அந்த விருச்சிக
அதாவது விருச்சக வீடாகவோ இல்லை மேச வீடாகவோ இது வந்து ஆட்சி வீடு. அதே மாதிரி உச்ச வீடு மகரமாகவோ நீச்ச வீடு கடகமாகவோ இருந்தாலும் செவ்வாய் தோஷம் இல்லை. அப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க. செவ்வாய் வந்து தனிச்சு இருக்கணும். செவ்வாய் ஆட்சியோ உச்சமோ நீச்சமோ பெற்றிருந்தாலும் தோஷம் இல்லை. அடுத்து இன்னொன்று, இது வேறு என்ன விதிவிலக்கு இருக்குன்னு சொன்னால், அதாவது ஒருத்தருக்கு சிம்ம லக்னமோ கடக லக்னமோ, அதாவது சிம்ம வீட்டிலையோ அதாவது சிம்ம ராசியில் லக்னமோ பாருங்கள், சிம்ம ராசியில் லக்னமோ அதாவது இது கடக லக்னம், இது சிம்ம லக்னம். இந்த கடக லக்னமோ இல்லை சிம்ம லக்னமோ இருந்தால் அவங்களுக்கு செவ்வாய் தோஷமே இல்லை. அதே மாதிரி எந்தவித தோஷங்களும் அவங்களுக்கு செலுத்திடுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது சிம்ம லக்னமோ கடக லக்னமோ இருந்தாலும் அவங்களுக்கு செவ்வாய் தோஷம் எடுபடி ஆகாது. ஏன்னா ரொம்ப தைரியசாலியாக இருப்பாங்க. அதே மாதிரி கடக லக்னமும் சரி, ஏன்னா சந்திரனுடைய வீடு சூரியன் வீடு சிம்ம வீடு. அதனால் வந்து கடக லக்னமோ சிம்ம லக்னமோ இருந்தாலும் தோஷம் இல்லை. இதில் ஒரு விதிவிலக்கு என்ன இருக்குன்னா, ஒரு குறிப்பிட்ட இந்த உன்னதமான நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னால், இப்போ உன்னதமான நட்சத்திரங்கள் வரும்போது மிருகசீரிஷம், மகம், சுவாதி, அனுஷம், இது மாதிரி இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே வந்து உன்னதமான நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரக்காருக்கும் செவ்வாய் தோஷம் இல்லை. நம்ம சொல்கிறோம் பாருங்க, அதாவது மிருகசீரிஷம், மகம், சுவாதி, அனுஷம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்களுக்கு செவ்வாய் தோஷம் ஏற்படாது.